என்னமோ தெரியல, யாரை பார்த்தாலும் எனக்கு ராமுவை பார்க்குற மாதிரியே இருக்கு. அதோ தூரமா நடந்து வருது ராமு மாதிரியே எனக்கு தெரியுது. இது கனவா நனவா? உனக்கு ஒன்னும் ஆகல? எல்லாம் ஓகே தானே? எப்படி வெளியில வந்து அவனே விட்டுட்டானா? போனதுக்கு அப்புறம் அவனுக்கே புரிஞ்சிருச்சு, சாரி சொல்லி விட்டுட்டான். அது எப்படி? அது அப்படிதான். எப்படியோ இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம்லாம் இறங்குச்சு. நீ நல்லபடியா வெளியே வந்தா கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். வா போலாம். எடுத்துக்கோ. என்ன யோசிச்சுட்டு இருக்க? யார் என்ன பத்தி அதிகமா யோசிக்கிறாங்களோ அவங்கள பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிற அவங்கள பத்தி? அவன் என் பக்கத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு எப்படி இருக்குமோன்னு தெரியாது. ஆனா அவன் இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அவன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்ப வந்த உடனே தோட்டத்தை யாருக்காவது ஒப்படைச்சிட்டு அப்பாவை சிட்டிக்கு கூட்டிட்டு போய் நான் ஒரு பெரிய கம்பெனில ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். ஓ, நீ ஒன்னும் கவலைப்படாத. நானும் உனக்கு அதே கம்பெனில ஒரு சின்ன வேலை வாங்கி தரேன். சரியா? நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடக்கூடாது. அப்புறம் நர்சையா தாத்தா ரொம்ப நாளா வேலைக்கு வரல. போற வழியில தான் வீடு. ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம். சரி. தாத்தா, நர்சையா தாத்தா. என்னம்மா கேக்கலையா? நர்சையா தாத்தா எங்க? என்னம்மா இங்க வந்திருக்க? நீங்க வேலைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாட்டிக்கு என்னாச்சு? அப்படியே படுத்துட்டே இருக்காங்க. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓ, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலியா? கஷாயம் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ராத்திரி பார்த்துட்டு நாளை காலையில கூட்டிட்டு போறேன். ஏ பாப்பா, சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்ன ஏம்மா பாக்குற? சொல்லுமா. ரசம், சாம்பார், தயிர் சாதம்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லு. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? நாங்க சாப்பிட்டுருவோம்னா. சரி, நாங்க கிளம்புறோம் தாத்தா. 2 நாள்ல எதுவும் சாப்பிடலக்கா. எனக்கு ரொம்ப பசிக்குது. கடன் பிரச்சனையால தோளுக்கு மேல வளர்ந்த பையன் சிட்டிக்கு கிளம்பி போயிட்டான். கடவுள் ரொம்ப புத்திசாலிம்மா. நாம எங்க அவர் மேல பாரத்தை போட்டுருவோமோன்னு
அதுக்கு முன்னாடி அவர் நம்ம மேல பாரத்தை போட்டுடுறாரு. மூட்டு வலியால பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனா மூட்டு முழுசா தேஞ்சு போச்சு, மாத்திக்கிறீங்களான்னு கேட்டாங்க. 10 வருஷமா நாங்க சாப்பிடுற முறையே மாத்திக்கல. இதுல மூட்டு எலும்பு எப்படிம்மா மாத்த முடியும்? இது பத்தாதுன்னு இவளுக்கு வேற உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன். யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலான்னா இங்க எல்லாரும் என்ன மாதிரி தாம்மா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ உங்க நிலம் என்னாச்சு தாத்தா? போர் போட்டீங்கல்ல? நிலமா போனதுக்கு அப்புறம் எங்க சமாதியை கட்டலாமே தவிர இருக்கும்போது வயிற்று பொழப்புக்கு அது வேலைக்கு ஆகல. அந்த எம்எல்ஏவும் அவன் பையனும் சுத்தி இருக்கிற நிலங்களை எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட நிலத்துக்கு தண்ணி வரதே நின்னு போச்சு. கடன் வாங்கி போர் போட்டு ஈபி கனெக்ஷனுக்காக விண்ணப்பம் போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் போடணும், ₹1,00,000 செலவாகும்னு சொன்னாங்க. ₹1,00,000 செலவாகுமா? என் வாழ்க்கையில அவ்வளோ பணத்தை நான் பார்த்ததே இல்லை. எந்த வேலையும் செய்ய முடியாம, ஒரு பக்கம் சரியான விளைச்சல் இல்லாம, அப்படியே விளைஞ்சாலும் அதை விற்க முடியாம ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பழச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ தாத்தா. முதல்ல நீங்க ஏதாவது சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி, இது நீ கஷ்டப்பட்ட பணம். இதை என்னால வாங்கிக்க முடியாது. பரவாயில்ல, வாங்கிக்கோங்க தாத்தா. என்ன உங்க பேரன் நினைச்சுக்கோங்க. சோறு போடுற பூமி சோர்ந்து போகாது. தம்பி, தாத்தா, நீ நல்லா இருக்கணும் தம்பி. உன் சம்பளத்தை எல்லாம் நீ அவருக்கே கொடுத்துட்ட. உன்னை பத்தி நீ யோசிக்கவே இல்லையா? நாம போகிறதுக்கு 1 மணி நேரம் லேட்டா இருந்தாலும் அவங்க வீட்டுல என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சாலே பயமா இருக்கு. பாவம், தாத்தாவோட நிலத்துல கரண்ட் வந்து தண்ணி வந்திருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது. இங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனை.